1/4 கிலோ பெரிய நெல்லிக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியை ஊற்றாமலேயே அதில் இருக்க தண்ணி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் வந்து 1/4 கிலோ வெல்லத்தை சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்த வெள்ளை கரைசலை நம்ம வடிகட்டி ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றி மறுபடியும் அதே பேனில் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்ரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து அந்த பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கைகளில் உருட்டி பார்த்தாலே தெரியும். கையில் ஒட்டாமல் அழகாக இதே போல் ரவுண்டாகி வரும். நம்மளுடைய சத்தான ருசியான நெல்லிக்காய் ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கச்சா மேங்கோ மிட்டாய் சாப்பிடும்போது எப்படி புளிப்பு சுவையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இந்த நெல்லிக்காய் ஜாம் இருக்கும். இனிமேல் ஜாம் கேட்டால் இந்த மாதிரி சத்தான ஜாம் செய்து கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.